ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழைக்காலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்க போகிறோம். அந்த மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன முன்னெச்சரிக்கைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழைக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மழைநீர் வந்து நீர் ஆதாரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து ஒரு பழமொழி தெரியும். என்ன பழமொழி பார்த்தீங்க அப்படின்னா, நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. இது ஏன் அந்த பழமொழி இப்படி வந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் நீர் வந்து ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்குது. நீர் இல்லைன்னா அந்த உலகத்தில் யாரும் உயிர் வாழ முடியாது. இதை தான் அந்த பழமொழியில் சொல்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு வந்து உலகத்தில் நீர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த பூமியில் வந்து 71% வந்து நீரால் இருக்குது. மற்ற சதவீதம் வந்து நிலத்தால் இருக்குது. இப்போ 71% வந்து நீரால் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே குடிநீரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. 71% வந்து 97% வந்து கடல் நீரால் இருக்குது. 97% வந்து கடல் நீராக இருக்குன்னா, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற 3% தான் நன்னீராக இருக்குது. நன்னீர்லேயும் 3% குடிநீராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அந்த 3%லேயும் பனிக்கட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் குளங்கள் ஏரிகளில் நீராக இருக்குது. அதுக்கப்புறம் நிலத்தடி நீராக இருக்குது. இந்த 3% வந்து 3 விதமாக இருக்குது. இப்போ மனிதர்கள் வந்து எந்த நீரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஏரிகள் குளங்கள் மூலியமாக கிடைக்கிற நீரை வந்து மக்கள் வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நீரோட ஆதாரம் வந்து மக்களுக்கு வந்து முக்கிய ஆதாரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நிலத்தடி நீர் மட்டம் இப்போ 20 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நிலத்தடி நீர் மட்டம் வந்து ஒரு 100 அடியில் போர் போட்டாலே நீர் கிடச்சிரும். ஆனால் இப்போ வந்து போர் வந்து 100 அடி போட்டாலும் ஆனால் நீர் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலத்தடி நீர் மட்டம் இருக்க குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்தளவுக்கு மழை பொழிவு இல்லை. மழை காலத்தில் வந்து சரியாக மழை பெய்யறதில்ல. மாதங்கள் மாறி மாறி மழை பெய்யறதால நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இப்போ மழைநீர் வந்து விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ ஒரு சில ஏரியாவில் வந்து மழைநீரை நம்பி தான் விவசாயிகள் இருப்பாங்க. இப்போ எல்லா ஏரியாவிலும் வந்து மோட்ரு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒரு சில ஏரியாவில் வந்து வானம் பார்த்த பூமியாக இருக்கும். அந்த ஏரியாவில் மேக்சிமம் மழைநீரை தான் நம்பியிருப்பாங்க. மழைநீரை வந்து மழை பெய்கிறப்ப ஏரிகள் குளங்களில் வந்து மழைநீரை சேகரித்து அது மூலயமா வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து மழைநீரோட தேவை இருக்குது. ஸோ மழைநீர் வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழைநீர் வந்து மழைக்காலம் மூலியமாக தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அந்த மழைக்காலத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மழைக்காலம்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லாருக்கும் இந்த கிளைமேட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா பக்கமும் மேகம் சூழ்ந்த மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து மரம் செடி கொடிகள் எல்லாமே பச்சை பசேர்னு பசுமையாக இருக்கும். இந்த கிளைமேட்டை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் மழை வந்தால் ஒரு சில பேர்த்துக்கு வந்து மழையில் நனைகிறது ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து வேலை செய்கிறவங்க எல்லாமே மழை காலத்தில் வந்து வேலை செய்கிறவங்க குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அந்த காலத்தில் வந்து அந்த நேரத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூடாக டீ குடிக்க தோணும். அப்போ டீ மட்டும் குடிக்க தோணுமா அப்படின்னு பார்த்தோன்னா, சூடாக சூப்பும் குடிக்க தோணும். இப்போ டீ குடிக்கிறப்ப ஒரு சில பேர்த்துக்கு வந்து டீ கூட சைடிஷாக பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட தோணும். இது எல்லாத்துக்கும் இது பிடிச்ச மாதிரி ஒன்று தான். ஸோ இதெல்லாம் வந்து மழைக்காலத்தில் வந்து இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து மழைக்காலத்தில் வந்து ஒரு சில விஷயம் பண்ணலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழைக்காலத்தில் வந்து வெளியில் போகக்கூடாது. வீட்டிலருந்தே ரெஸ்ட் எடுக்க பார்க்கணும். வெளியில் மேக்ஸிமம் போகிறத அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வெளியில் போகிறதால ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். மழைக்காலத்தால் என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதலாவதாக என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் டிசம்பரில் வந்து மேக்ஸிமம் வந்து மழை பெய்யும். அப்படி மழை பெய்யறதால ஏரிகள் குளங்கள்லாம் கண்டிப்பாக நிரம்பிடும். இப்போ சாதாரண மழை பெஞ்சதுன்னா அதில் நிரம்பிடும். அதனால் பிரச்சனை இல்லை. கனமழை பெஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏரிகள் குளங்கள் நிரம்பி வெள்ள பாதிப்பு ஏற்படும். அந்த ஏரிகள் குளங்கள் நிரம்பிடுச்சு அப்படின்னா அதுக்கு அருகில் உள்ள கிராமங்கள் எல்லாத்துலேயும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதனால் வந்து உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலிமா வந்து மனிதர்களுக்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்ப்போம். அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மழைநீரால் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வீட்டை சுற்றிலையும் வந்து தண்ணீர் தேக்கம் அதிகமாக இருக்கும். தண்ணீர் தேக்கம் அதிகமாக இருந்து அந்த தண்ணீர் தேங்கி வடியாமல் அப்படியே நின்றுச்சு அப்படின்னா அந்த தண்ணீரில் வந்து கொசுக்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொசுக்கள் உருவாச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொசுக்கடியால்
டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா இந்த மாதிரி நோய்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொற்று நோய்கள் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொற்று நோய்கள் வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது. அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்ப்போம். இப்போ மழைக்காலத்தில் வந்து இப்போ மலைகள் ஓரமாக ஒரு சில கிராமங்கள்லாம் இருக்கும். மலைகள் ஓரமாக இருக்கிற கிராமங்கள் எல்லாத்துலேயும் வந்து மழைப்பொழிவின் காரணமாக அந்த மண் சரிவு ஏற்படும். மண் சரிவு ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மண் சரிவால் அந்த கிராமங்கள் ஃபுல்லாக அழிஞ்சிரும். கிராமங்கள் ஃபுல்லாக மூழ்கிடும் அந்த மண் சரிவில். அதனால் வந்து உயிரிழப்பு ஏற்படும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் வந்து வயநாடுன்னு ஒரு ஏரியாவில் இப்போ ஒரு அந்த மாதிரி தான் ஒரு சம்பவம் நடந்தது. அதில் வந்து ஏகப்பட்ட பேர் விழுந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஏற்படுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எல்லார் வீட்லேயும் வந்து வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, கல்லூரிக்கு போகிறவங்க இருப்பாங்க, பள்ளிக்கு போகிறவங்களாம் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து போகிறவங்களுக்கு வந்து போக்குவரத்து நெரிசலால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழை டெய்லியும் பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா சாலைகள் ஃபுல்லாக நீரால் சூழ்ந்திருக்கும். அதனால் வந்து போக்குவரத்து நெரிசலும் ஏற்படும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்ப்போம். மழைக்காலத்தில் வந்து மின்சார தடை அதிகமாக ஏற்படும். அதுக்கப்புறம் வந்து மின்சார தடை மட்டும்தான் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் மின்சார பாதிப்பால் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் வந்து ஏதாவது மின்கம்பம் இருக்குது. அந்த மின்கம்பத்துலேருந்து மின் கம்பிகளை வந்து அறுந்து கீழே கிடக்கு அப்படின்னா அந்த அறுந்து கிடக்கிற கம்பி வந்து அங்கே எங்கேயாவது தண்ணி குட்டை தேங்கியிருக்கு, அந்த தண்ணியில் டச் ஆகிருக்கு அப்படின்னா அதன் மூலிமா வந்து மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழைநீர் வந்து தண்ணியை வந்து மின்சாரம் கடத்தும். அதனால் வந்து மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் கூட மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மழைக்காலத்தில் வந்து மின்சாதன பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறப்ப அதன் மூலிமா மின்சார பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ மழைக்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன தீர்வு இருக்குது, என்ன முன்னெச்சரிக்கைகள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ உங்கள் மழைக்காலத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து இயற்கை சீற்றங்களை யாராலுமே தடுக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் வெளியில் போகாமல் வீட்டிலே இருந்தால் ஒரு சில பிரச்சனைகளை தவிர்த்திடலாம். அதில் முதல் பாயிண்ட் பார்ப்போம். முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சுற்றிலையும் வந்து ஏதாவது தண்ணீர் தேக்கம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது தண்ணீர் தேக்கம் இருந்துச்சு, குப்பைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் அகற்றிடணும். தண்ணீர் தேக்கம் இருந்துச்சு, அதை அகற்ற முடியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொசுக்கள் தேங்கி அதனால் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கொசு மருந்து அடிக்கணும். அப்படி இல்லைனா வந்து ப்ளீச்சிங் பவுடர் அதில் தெளித்தோம் அப்படின்னா அதில் வந்து கொசுக்கள் உருவாகாது. அந்த மாதிரிலாம் வந்து கொசுக்கள் உருவாக தடுக்கலாம். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து மின்சாதன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த மின்சாதன பொருட்கள்லாம் ஒரு சில வீட்டில் வந்து ஒரு 10 வருஷமாக ஒரு சில மின்சாதன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பொக்கிஷமாக வச்சு பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பொருட்கள் வந்து ஏதாவது ரிப்பேரு, உங்கள் ஒயரில் ஏதாவது டேமேஜ் இருக்குது, டேப் அடித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சரி பண்ணிக்கணும். அப்படி ஏதாவது பழுதடைந்த பொருள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து மாற்றிட்டு அதை புதுப்பிச்சுக்கணும். அப்படி புதுப்பிக்கலை அப்படின்னா அது மூலிமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணிக்கிங்க. அடுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எல்லா வீட்லேயும் வந்து சின்ன குழந்தைங்க அதிகமாக இருப்பாங்க. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க இருப்பாங்க. மழைக்காலத்தில் வந்து நம்மளால் எங்கேயும் வெளியில் போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து மழைக்காலத்தில் வந்து தொற்று நோய்கள் அதிகமாக பரவும். இப்போ வந்து சின்ன குழந்தைகளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் வந்து இருமல் வரும், சளி வரும், காய்ச்சல் வரும், தலைவலி வரும், இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கும் இதெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான மாத்திரைகள் வந்து மருத்துவரின் ஆலோசனைப்படி வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுட்டா வெளியில் போகிறத தவிர்த்திடலாம். வெளியில் போகிறத தவிர்த்தாலே ஒரு சில பிரச்சனைகள் வந்து வராமல் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகளை வந்து முன்னெச்சரிக்கைகள் பண்ணிக்கலாம். அடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து மழை பெஞ்சு சுற்றிலையும் தண்ணி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உணவுப் பொருட்களை வாங்க முடியாது, வெளியில் சரியாக போக முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படும். அந்த டைமில் வந்து உணவுப் பொருட்கள், சமையல் பொருட்கள் இதெல்லாம் வந்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெளியில் போகிறத தவிர்த்திடலாம். இதனால் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரதை தவிர்த்திடலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து மழைக்காலத்தில் எல்லாருமே வீட்டில் இருக்க முடியாது. ஒரு சில பேர்லாம் கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கப்ப டூ வீலரில் ஒரு சில பேர் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா
டூ வீலரில் போகிறவங்க வந்து மழை காலத்துக்கு முன்னாடி என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ரெயின் கோட் வாங்கி வச்சுக்கிங்க. ரெயின் கோட் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போகிறப்ப நீங்கள் பயணம் பண்ணுறப்ப சாலையில் உங்கள் கவனத்தை செலுத்த முடியும். ஏன்னா மழை பெய்கிறப்போ வந்து கவனம் சிதறும். அந்த மாதிரி டைமில் வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ரெயின் கோட் வாங்குறது மூலிமா நீங்கள் வந்து அந்த சாலை விபத்துலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, டூ வீலரில் மட்டும் தான் போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. கார்லேயும் நிறைய பேர் போகிறாங்க. காரில் வந்து ஒரு சில முன்னெச்சரிக்கைகள் பண்ணுறது மூலிமா ஒரு சில விபத்துகள் தவிர்க்கலாம். அது என்னென்னு பார்ப்போம். காரில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, காரில் வந்து கார் கண்ணாடியில் வந்து வைப்பர் சரியாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கணும். கார் கண்ணாடியில் வந்து வைப்பர் சரியில்லை அப்படின்னா வைப்பரை வந்து மாற்றிக்கணும். ஏன்னா வந்து காரில் பயணம் பண்ணுறப்போ வந்து அந்த கண்ணாடி சரியாக தெரியல அப்படின்னா, வைப்பர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னா பயணமே தடைப்பட்டுரும். அப்புறம் விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் மழை காலத்துக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, காரோட பிரேக்கு, அதுக்கப்புறம் டயரு இதெல்லாம் வந்து கரெக்டான முறையில் இருக்கா, சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்குங்க. அப்படி சரியில்லை அப்படின்னா அதெல்லாம் மாற்றிக்கிங்க. ஸோ இதெல்லாம் மாற்றுறது மூலிமா ஒரு சில விபத்துகள் வந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலேருந்து வச்சிடலாம். அடுத்தது வந்து இதெல்லாம் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா மழைக்காலத்தில் வந்து ஒரு சில இயற்கை சீற்றங்கள் வந்து யாராலும் தடுக்க முடியாது. இதில் வந்து நாம தான் நம்ம குடும்பத்தை எச்சரிக்கையாக பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.